நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதாலேயோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து கம்மியாக சாப்பிட்றதாலேயோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த உணவுகள் தான் நம்ம சரியாக இருக்கும், இந்த உணவுகள் சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி உணவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கிறது தான். ஆனால் அரிசி உணவுகள் யார் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் தவிர்க்கணும். ஏன்னா இன்சுலின் லெவல் அதிகமாகிடும். இதனால் சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி அவங்க கோதுமையை எடுத்துக்கணும். ஸோ கோதுமை உணவுகள் யார் எடுக்கக்கூடாது? தைராய்டு பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. கோதுமை, மில்லட்ஸு, அப்புறம் முட்டைக்கோசு இந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஓடி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பால் சம்மந்தமான பொருட்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது. பால், தயிர், ஐஸ்கிரீம், ஸோ இந்த மாதிரி வெண்ணெய், நெய் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 மந்த்தில் 10 கிலோ குறைக்கலாம், 15 நாளில் 5 கிலோ குறைக்கலாம். ஒருவேளை அவங்க குறைச்சிருக்கலாம், ஆனால் அதை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு வேகமாக அவங்க உடல் எடையை குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக உடல் எடை கூடிடும். ஸோ அவங்களால அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் இருந்துச்சு அப்படின்னா உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு என்னென்ன உணவுகள் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ராப்பர் லிஸ்ட்டாக வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த வீடியோ பார்த்துக்குங்க. நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டயட் பிளான் பண்ணேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு அப்படின்னா அதாவது ஒரு உணவுக்கும் அடுத்த வேலையை சாப்பிட போகிற உணவுக்கும் இடைப்பட்ட கேப் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாப்பிடாம. ஸோ அதுதாங்க ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையாக பிரிக்கலாங்க. ஸோ கேட்டகரி 1 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு எடுத்துக்கணுங்க. மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எடுத்துக்கணும். இரவு வந்து பார்த்தீங்கன்னா டின்னரை ஒரு 8 மணிக்கு எடுத்துக்கணும். ஸோ இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கேப் விடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் உணவுக்கும் மதிய உணவுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, 5 மணி நேரம். ஸோ அந்த 5 மணி நேரம் வந்து நீங்கள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டயட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பசி எடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து டயட்டில் வந்து ஸ்நாக்ஸ் டயட் பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த உணவுகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டீக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் டீ, ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாம், சூப் சைட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 இப்போ பார்ப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு எடுத்துக்கோங்க. லஞ்சு 2 மணிக்கு எடுத்துக்கோங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கேப் இருக்குது. நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைதா, சர்க்கரை, ஆயில் இந்த 3 எடுத்துக்கவே கூடாது. இந்த 3ம் கலந்த கலவை தான் பிஸ்கட்டுங்க. பிஸ்கட்டை மட்டும் நீங்கள் தொடவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ மொதல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 15 நாள் அதை ஃபாலோ பண்ணணும். 2வது கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளுக்கு அப்புறம் இந்த கேட்டகரி 2வை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காது. ஒரு சில டைம் உங்களுக்கு பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 முடிங்க 15 நாள். அதுக்கு அடுத்தது கேட்டகரி 2க்கு வாங்க. அடுத்தது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3வது கேட்டகரி பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு எடுத்துக்கணும். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எடுத்துக்கணும். டின்னர் 7 மணிக்கு எடுத்துக்கணும். ஸோ இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் கேப் இருக்குது. நீங்கள் ஹோட்டல் போனால் கூட பார்த்தீங்கன்னா கெச்சப்பு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, லஸ்ஸி, சோடா, குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், ஜூஸு, மில்க் ஷேக்கு, சாக்லேட்டு நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஃபாஸ்டிங்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணுங்க. இந்த கேட்டகரி 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லப்போனால் என்னோடய மனைவி கூட பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ் அடிக்ட் தான். ஸோ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால் எப்பப்போல்லாம் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்பிளு, சப்போட்டா பழம், மாதுளம்பழம் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸுங்கிற சர்க்கரை இருக்குது. ஸோ அந்த சர்க்கரையினால் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. நம்ம டைரெக்ட் சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, கரும்பு சர்க்கரை, ஒயிட் சுகரு, கருப்பட்டி, வெல்லம். ஸோ அந்த மாதிரி சுகர் எடுத்தால் தான் நமக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் ப்ராப்ளம் வருமே தவிர, நம்ம ஃப்ரூட்ஸ்னால் கிடைக்கிற சர்க்கரை வந்து உடம்புக்கு ஆரோக்கியம்தான். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப அடக்கி வைக்காதீங்க. முடிஞ்சால் கண்ட்ரோலாக இருங்க. ஸோ அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது அது நிறையா ஸ்வீட்ஸை சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கங்க. டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சுகர் கிரேவிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மூளை தான் வந்து கிரேவிங்ஸை உண்டு பண்ணுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சப்போட்டா அதுக்கும் ஏதாவது ஒன்று லைட்டாக எடுத்து சாப்பிட்டு அதை வாயில் அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க. ஏன்னா நாக்கு தான் டேஸ்ட்டு கேட்குதே தவிர வயிறு கேட்கல. ஸோ அதனால் நாக்குக்கு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்துட்டு நிறைய சாப்பிட்றாதீங்க. கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிடுங்க. கடித்து வாயில் வந்து எச்சி ஊறி அதுக்கப்புறம் முழுங்குங்க. ஏன்னா நாக்கு வந்து அந்த ஸ்வீட்டு வந்து நீங்கள் கொடுத்தாவே போதும். இதுக்காக வயிறு நிறையணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் டேட்ஸ் எடுத்தால் கூட டேட்ஸில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து வாயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு எச்சில் ஊறினதுக்கப்புறம் முழுங்குனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் சுகர் கிரேவிங்ஸ் டக்குன்னு வராது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கேட்டகரி 4ங்க. அதாவது இந்த கேட்டகரியில் இருக்கிற நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 எல்லாம் இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும், கேட்டகரி 4. ஏன்னா இது 16 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். ஸோ காலை உணவு நீங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ காலை உணவை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். மதிய உணவு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு மதியம் எடுக்க போகிறோம். உங்களோட உடல் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக 12 மணிக்கு லஞ்ச் எடுக்கணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க, குக்கும்பர் சாப்பிடுங்க, இது போதும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சாப்பிட்லாமா, ஸ்மூதி சாப்பிட்லாமா, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் மார்னிங் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக லஞ்சு சாப்பிடும்போது நல்லா பசியாக இருக்கும். அப்போ நீங்கள் டயட்டில் இருக்க வேணாம், அப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா 16 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதால ஒரு சிலருக்கு ரொம்ப பசியில் இருப்பீங்க. அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா அப்படின்னா உங்களால் பசி தாங்க முடியாது. அடுத்தது இரவு உணவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 மணிக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்பவும் போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 16 மணி நேரம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, கணவன், மனைவி இவங்க எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ தான் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து மணக்க சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் டயட்டே இல்லைன்னு சொன்னாலும் நல்லா சாப்பிடுன்னு அப்பா சொல்லுவார். வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு டிஃபன் பாக்ஸில் கூட நிறைய சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க மனைவி. எனக்காகவும் குழந்தைக்காகவும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எங்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிற. ஸோ வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு கணவன் சொல்லுவார். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சால் உங்களை எப்படியாச்சும் சாப்பிட வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு வேளை சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அதுக்காக சாப்பிடாமல் பட்னியாக போட்டு கிடந்துடாதீங்க. நீங்கள் சாப்பிட்ணும், குறைவாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் தைராய்டு, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, ப்ரெக்னன்சி, வெயிட் லாஸு, ஸோ இது எல்லாத்துக்குமே டயட் பண்ணி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ப்ராப்பராக வந்துட்டு எல்லா டயட் பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரைஸ் இல்லாமல் வந்து ஃபுட்டு கொடுங்க,
ஃபுட் டயட் பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க கேட்டிருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்க டயட் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, உங்களுடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்த்துருக்குறீங்க அப்படிங்கிறத உங்களோட டிஸ்ட்ரிக்டோட பேர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல டயட் பிளானில் நாம் சந்திக்கலாம்.